ஒரு தம்பதியர் கப்பலில் பயணம் மேற்கொள்ளுகின்ற போது, கப்பல் முழுகும் தருவாயில் வருகின்ற போது, அங்கு ஒரு படகு இருக்கிறது. ஒருவர் மட்டுமே தப்பிச் செல்ல நேரிடும் என்பதால், இந்த கணவன் மனைவியை கப்பலில் தள்ளிவிட்டு படகில் தப்பிச் செல்லுகின்ற போது, அந்த கப்பலில் உச்சியில் நின்று மனைவி கத்தினால் அவள் என்ன சொல்லியிருப்பார் என்று கதை சொல்லியிருக்கக்கூடிய ஆசிரியர் மாணவர்கள் கேட்க, பல மாணவர்கள் பலவிதமான பதில் சொல்ல, ஒரு மாணவன் மட்டும் அமைதியாக இருந்தான். அந்த ஆசிரியர் மாணவன் அருகில் சென்று, என்ன அமைதியாக இருக்க, என்ன சொல்லியிருப்பாங்க அந்த மனைவி என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவனும், நம் குழந்தைய பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருப்பான்னு சொன்னான். கண்ணில் மலமளவென்று அந்த குழந்தை சொல்லியது. என்னப்பா இந்த கதை முன்கூட்டியே தெரியுமா? இல்லை டீச்சர், எங்கள் அம்மா சாகும்போது எங்கள் அப்பா கிட்ட இப்படிதான் சொன்னாங்க, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்ன அந்த டீச்சர் கண்களில் கலகலன்னு கண்ணீர் வந்தது. இந்த குழந்தை இப்படி சொல்ல பின்பு அந்த அந்த ஆசிரியர் கதையை சொல்ல மேற்கொள்கிறார். அந்த தனியாளாக அந்த குழந்தையை வளர்த்தெடுத்த பிறகு, அந்த மனிதன் இறந்த பிறகு, அந்த அந்த பெண் குழந்தை வளர்ந்த ஆளாகின்ற போது, அதனுடைய தந்தையினுடைய டைரியை பார்க்கிறாள். தன் தாய்க்கு உயிர்கொல்லி நோய் வந்தது, இறக்கும் தருவாயில் இருக்கின்ற போது, அந்த கப்பலில் பயணித்த போது சம்பவத்தை எழுதியிருக்கிறார் அந்த கணவன். கடலில் இருவரும் ஆழத்தில் சங்கமித்திருக்க வேண்டும். ஆனால் நான் சங்கமிப்பாத உன்னோடு நான் வந்து நானும் அப்போதே உயிர் விட்டு இருக்க வேண்டும். ஆனால் ஒரு குழந்தை இருக்கிறதை அதை வளர்த்தெடுப்பதற்காக நான் உயிரோடு இருந்தேன், வளர்த்தெடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். கனத்த இதயத்தோடு அந்த ஆசிரியர் சொல்ல, யாரையும் எப்போதும் எவரையும் நாம் சந்தேகப்படக்கூடாது. வாழ்க்கையில் கஷ்டமும் நஷ்டமும் வரத்தான் செய்யும். ஒருவர் குற்றவாளியோ ஒருவர் நிரபராதியோ என்று சொல்லிவிட முடியாது. சந்தர்ப்ப சூழலில் யாருக்கு என்ன அமையும் என்பதை அந்த ஆசிரியர் சொல்லுகின்றார். அந்த பெண் யாருமில்லை, நான் தான் என்று அந்த ஆசிரியர் சொல்ல, அந்த மாணவர்கள் அனைவரும் கண்கலங்குகிறார்கள். நானும் இந்த கதையை சொல்லி கனத்த இதயத்தோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.